ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாங்க ஒரு சூப்பரான ஜடாபின் மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். அதுவும் நம்மக்கிட்ட இருக்கிற சென்டர் கிளிப் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கொடுப்பாங்க இல்லைங்க அட்டை, பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி கொடுப்பாங்கள்ல, அந்த அட்டை தான் எடுத்து நான் ஒரு 2 இன்ச்சு ரவுண்டு வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் வந்து நான் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயினை ஒரு 15 கவுண்ட் பண்ணி கட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேங்க. அதுக்கடுத்தது நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா ஒரு பாலித்தீன் ஷீட்டுங்க. இந்த ஸ்டோன்ஸ்லாம் நமக்கு போட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டை தான் எடுத்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம 2 இன்ச் அந்த வச்சு நம்ம கட் பண்ணணுங்க. அந்த மாதிரி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டோன் செயினை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்டோன் செயினை B7000 க்ளூ போட்டு ஒட்ட போகிறோங்க. B7000 க்ளூ வந்து கொஞ்சம் வந்து வளவளந்தான் இருக்கும், ஒட்டைக்குள்ளே வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் கம் போட்டு ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆக விட்டிங்கனாவே வந்து அந்த வளவளப்பு போயிடும், டக் டக்குன்னு நமக்கு ஒட்டிடும், ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறது மேலே நம்ம இதை ஒட்ட போகிறோங்க. அழகாக ஒட்டினதுக்கப்புறம் நம்ம உள்ளார டிசைன் பண்ணலாம். நான் அதுக்கு எடுத்துருக்கிறது 8K ஐ ஷேப்புங்க. 8K ஐ ஷேப் எடுத்து டிசைன் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 8K ஐ ஷேப்பை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டோன் செயின்லாம் தெரியாத மாதிரி சுற்றியும் ரவுண்டாக ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ண போகிறோங்க. கேப் விடாமல் சுற்றியுமே அழகாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ட்ராப் ஷேப்புங்க. ட்ராப்பில் வந்து ஸ்மால், மீடியம், பிக்குன்னு இருக்குது. இது வந்து பிக் சைஸுங்க. இது செராமிக் கோல்டு எடுத்து அடுத்த லேயராக வைக்கிறேங்க. இது B7000 க்ளூ ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் வந்து செராமிக் கோல்டு மாதிரியே செராமிக் பேர்ல் இருக்குங்க. அந்த பேர்ல் ஷேப்பை தான் அடுத்த லேயராக வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இதை ஆப்போசிட் டைரக்ஷனாக பார்த்து வச்சிட்ருக்கேங்க. இது வந்து எதுக்காக இப்படி வைக்கிறோன்னா நடுவில் வந்து இந்த கேப்புக்கு நடுவில் வந்து ட்ராப் ஷேப் வைக்க போகிறோங்க. மீடியம் சைஸ் ட்ராப் ஷேப் எடுத்து வைக்க போகிறோங்க. அதுவும் வந்து க்ரீன் கலரில் நம்ம சுற்றியும் வந்து அந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி B7000 அப்ளை பண்ணி ட்ராப் ஷேப்பை உள்ளார ஒரு லேயராக வைக்க போகிறோங்க. இது வந்து தின்னாக இருக்கும் இந்த ட்ராப்பு. இதை ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா முக்கியமானது வந்து நம்மளோட லக்ஷ்மிங்க. லக்ஷ்மி வந்து ஆன்டிக்கில் கிடைக்கிது, சூப்பராக இருக்குது. அதை வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் கேப் இருந்த மாதிரி இருந்தனால சேம் வந்து அந்த ட்ராப் ஷேப்பை தான் வச்சுருக்கேன். தென் வந்து கொஞ்சம் ஜர்கான் ஸ்டோன் ஒயிட் கலர் எடுத்துங்க. கொஞ்சம் கேப் இருந்த இடத்துலலாம் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு லைட் க்ரீன் கலர் ஜர்கான் ஸ்டோன் எடுத்துருக்கேங்க. அதை எடுத்து அந்த ட்ராப்போட சைடில் ஃபுல்லாக வைக்க போகிறோங்க. வச்சோம்னா வந்து லைட் அண்ட் டார்க்கோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு மேலே பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப் எடுத்துருக்கேங்க. அதில் B7000 க்ளூ அப்ளை பண்ணி இது மேலே வந்து நம்ம செஞ்சதை எடுத்து வச்சு ஒரு டே ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட ஜடாபின் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.